வணக்கம். இது வந்து போர்க்கலை சிலம்பம். ஏன் இந்த கலைய கத்துக்கணும் அப்டின்னா, நுட்பமான அறிவ வளர்த்துக்கிறது. அப்ப நம்மகிட்ட இப்ப நுட்பமான அறிவு இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன் அப்டின்னா, உங்களுக்கு தெரியும் சுனாமி வந்தது. அந்த சுனாமில ஏதாவது ஒரு மிருகம் இறந்ததான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கட்டி போட்ட மிருகம் மட்டும் தான் இறந்தது. அதே மாரி இப்ப கேரளாவுல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டது. அப்ப கூட ஒரு மிருகம் கூட சாகல. ஏன் அப்டின்னா, இயற்கையாவே மிருகங்களுக்கு தன்னுடைய கால் மூலமா பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தெரிந்து வைத்திருக்கிற அறிவு இருக்கு. அதே அறிவு மனிதனுக்கும் இருக்கு. ஆனா அந்த அறிவை மனுஷன் என்ன பண்ணான்னா தொலைச்சுட்டான். எப்படி தொலைச்சுட்டான் அப்படின்னா, வெளி உலக நாட்டங்கள். உதாரணத்துக்கு மொபைலு, என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய இயற்கையாவே நமக்கு இருக்கக்கூடிய நிறைய அறிவுகளை நாம தொலைச்சிட்டோம். இயற்கையா ஏற்படக்கூடிய இயற்கை மாற்றங்களை புரியக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த அறிவாளி தான் மனிதன். ஆனா இந்த அறிவு இன்னைக்கு அவன்கிட்ட இல்ல. அந்த அறிவை மீட்டெடுக்கிற முயற்சி தான் இந்த போர்க்கலை சிலம்பத்தினுடைய பயிற்சி. நுட்பமான அறிவை நம்ம என்னைக்கு வளர்க்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம வாழ்கிற வாழ்வு வந்து மிகச்சிறந்த வாழ்வா இருக்கும். அதனால போர்க்கலை சிலம்பத்துல நுண்ணறிவை வளர்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனாலதான் இந்த போர்க்கலை சிலம்பத்தை நம்ம மாணவர்களுக்கு சொல்லி தரோம். இந்த லெவல் டெஸ்ட் ஏன் அட்டன் பண்ணணும் அப்படின்னா, இந்த நுட்பமான அறிவை வளர்க்கக்கூடிய பாடமுறைகள் நிறைய இருக்கு. இந்த பாடமுறைகள் எந்த அளவுக்கு இந்த குழந்தைங்க அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ, அந்த பாடமுறைக்குள்ள இருக்கிற பாடத்தினுடைய அர்த்தங்களை எந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ, அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அறிவார்ந்த விஷயங்களை அவங்க செய்வாங்க. அந்த அந்த அறிவார்ந்த விஷயம் வளர்றதுக்கு தான் இந்த லெவல் டெஸ்ட் நாங்க வச்சிருக்கோம். மாணவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். எத்தனை டெஸ்ட் இருக்கு மொத்தம்? லெவல் எத்தனை லெவல்? இதுல இப்போதைக்கு 10 லெவல் இருக்குது. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 4th லெவல் வரைக்கும் தான் முடிச்சிருக்காங்க. 20 பாடமுறைகள் இருக்கு. 20 பாடமுறைகள்ல அந்த 20 பாடமுறைகள் இடது பக்கம் வரும். அப்ப 40 பாடமுறைகள் இருக்கு இப்போதைக்கு. இது வந்து ஃபுல் ஸ்டாப்பான்னு கேட்டா கிடையாது. இன்னும் நிறைய இருக்கு. நாம் தொலைந்து போன பாடங்களை தேடி எடுக்கக்கூடிய முயற்சிகளை நாங்க. தமிழர்களுடைய பாரம்பரிய கலையில இதுவும் ஒண்ணா? தமிழர்களுடைய பாரம்பரிய கலை இல்ல. இது உலகத்துல எத்தனை வகையான கலைகள் இருக்கோ அது அத்தனைக்கு பேஸே இந்த கலை தான். தமிழர்களுடைய இந்த பாரம்பரியமான வீரக்கலை போர்க்கலை சிலம்பம் தான். முத்துவரிசையோட பேஸ் தான் கராத்தே. இன்னைக்கு ஜாப்பனீஸ் வந்து எத்தனை வகையான வெப்பன்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதோட பேஸ் தான் இந்த போர்க்கலை சிலம்பம். அப்போ இது பாரம்பரிய கலை நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே இதுதான் பாரம்பரிய கலை.